அப்ப கிளம்புறேம்மா. நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. நாங்க எங்க பொண்ணாட்ட பத்திரமா பாத்துக்குவோம். நீங்க எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே சார். நானும் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். தொந்தரவா மட்டும் ஐயா நினைச்சிருக்கேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. வரேங்கம்மா. வாங்க சார். உன்னை கூட்டிட்டு வரும்போது உண்மையா தெரியலம்மா. இப்ப விட்டுட்டு போறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னன்னு? நீ வீட்டுல எல்லாரும் ஒன்னா இருந்து பழகின ஆளு. நைட்டு படுக்கும்போது கூட அம்மா மேலேயோ இல்ல கீதா மேலேயோ கையையும் காலையும் தூக்கி போட்டு கட்டி பிடிச்சிட்டு தான் படுத்து கிடப்ப. பாத்ரூமுக்காவது நீ தனியா போவியா? யாரையா துணை கூட்டு தான் போவ. இவ்வளவு தூரம் தள்ளி இங்க வந்து நீ மட்டும் தனியா இருக்கணும். அதை நினைக்கும் போது நம்ம கஷ்டமா இருக்கு. நான் என்ன சின்ன குழந்தையா? வீட்டுல எல்லார்கிட்டயும் ஒட்டி பழகினாலும் இங்க இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி என்ன மாத்திட்டு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியும். நீ கவலைப்படாம போயிட்டு வாண்ணே. நீ பேசுறமா. இப்ப நானும் கிளம்பி போயிட்டேனா நீ மட்டும் தனியா இருந்து வீட்டையாகவும் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டேன்னா உனக்கும் துணைக்கு யாருமா இருக்கா? தனியா தானே அழுகணும். என்னென்ன பண்றது? அங்க உங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இவ்வளவு தூரம் வந்து படிக்கிறது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன செய்ய முடியும்? ஒரு விஷயத்தை இழந்தாதான் இன்னொன்னு கிடைக்கும். நோ பெயின் நோ கெயின் சொல்வாங்க. வாழ்க்கையில வலிய பழகுனாதான் ஜெயிக்க முடியும். நான் படிச்சிருக்கேன். அதனால ஹோம் சிக்குன்னு சொல்லிட்டு படிப்புக்கு எடுத்துட்டு உன் முன்னாடி வந்து நிக்க மாட்டேன். தைரியமா போயிட்டு வா. இதெல்லாம் பேச்சுக்கு தான் சரியா வரும். நானும் போன பிறகு நீ தனியா இருந்து அனுபவிக்கும் போதும் அந்த வலி தெரியும். இப்ப என்னோட வேலையெல்லாம் இந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் நல்லபடியா முடிச்சுட்டு ஒரு பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கணுங்கிறது மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் மத்த எல்லாமே தோணும். அதை மீறி உங்க ஞாபகம் வந்தாலும் இருக்கவே இருக்கு போன். உங்க கூட நான் அப்பப்ப போன் பேசுவேன். அப்புறம் உனக்கு ஃப்ரீயா டைம் கிடைச்சிச்சுன்னா கீதாவையும் அம்மாவையும் கூட்டிட்டு நான் பார்க்க வா. இப்ப நீ கவலைப்படாம போயிட்டு வா. நீ இப்படி தைரியமா பேசுறது சந்தோஷமா இருக்குமா? உனக்கு திடீர்னு அம்மா அப்பாவையோ இல்ல எங்களையோ பார்க்கணும்னு தோணுச்சுன்னா போன் பண்ணு. உடனே அவங்களை நான் இங்க கூட்டு வரேன். இல்ல நான் வந்து உன்னை கூட்டு போறேன். வீட்டு ஞாபகம் வந்து மட்டும் கஷ்டப்பட்டுறாதம்மா. படிப்பு முடியற வரைக்கும் எனக்கு அந்த எண்ணம் வரவே வராது. நான் இங்க தனியா தைரியமா இருந்துப்பேன். சந்தோஷமா போயிட்டு வா. பாத்துக்கறா நீ. பணம்லாம் போதுமாமா கொடுத்தது? போதுன்னு. என்ன எனக்கு போன் பண்ணுமா? சரி வரேம்மா. கிளம்புறதுக்கு மனசே வரலம்மா. என்னன்னு நீ என்னமோ இந்த ஹாஸ்டல்ல தனியா தங்க போற மாதிரி இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? தைரியமா போயிட்டு வானே, நான் பாத்துக்கிறேன். வரேம்மா. அண்ணே, சின்ன பிள்ளை மாதிரி கண்ணை கசக்காம சந்தோஷமா போயிட்டு வா. நான் பத்திரமா இருந்துக்கிறேன். வரேம்மா. சரிண்ணே. நிறுத்துங்க நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்க. கோபி கோபி, வாங்க சார். என்ன மேடம் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கீங்க? இது இவரோட ஊர் தான். அதனால இவர் வீட்டுக்கு வந்தோம். நீங்க கோயம்புத்தூர்ல என்ன பண்றீங்க? பர்சனல் வேலையா வந்தேன் மேடம். எல்லாருமே பர்சனல் வேலையா தான் வருவாங்க. நீங்க இங்க எதுக்கு வந்தீங்க? சார் எப்பவுமே பர்சனல் வேலையெல்லாம் விட்டுட்டு மற்றவங்க வேலைக்காக தான் ஊர் ஊர் அலைவாரு. இந்த தடவை அவர் பர்சனல் வேலையா வந்திருக்காரு போல இருக்கு. அதான் அழுத்தி சொல்றாரு இல்ல கோபி? எதுக்காக கோயம்புத்தூர் வந்தீங்கன்னு கேட்டா அதை விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கோம். சொல்லக்கூடிய ரீசனா தான் சொல்லியிருப்பாரு. சொல்ல முடியாத அளவுக்கு பர்சனல் ரீசன் இல்ல மலர்? எங்க ஒரு மனுஷன் கோயம்புத்தூருக்கு வந்தது அவ்வளவு குத்தமான விஷயமா? நடு ரோட்ல நிப்பாட்டி வச்சு கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்கீங்க. ஏன் மேடம், உங்ககிட்ட நான் எத்தனை சொன்னேன் ராகினியை பியூட்டிஷியன் கோர்ஸ் சேர்த்து விடணும்னு? நீங்க சேர்த்து விடவே இல்ல. இப்ப பேப்பர்ல ஆட் பார்த்து கோயம்புத்தூர்ல ராகினியை பியூட்டிஷியன் கோர்ஸ் சேர்த்து விடறதுக்காக வந்திருக்கேன். இப்ப ராகினி எங்க? பக்கத்துல தான் லேடிஸ் ஹாஸ்டல்ல இருக்கு. அப்போ இப்போ நீங்க கோயம்புத்தூர் வந்தது ராகினியை பியூட்டிஷியன் கோர்ஸ்ல சேர்த்து விடுறதுக்காக தானே? கரெக்டா கோபி? நான் கோயம்புத்தூர் வந்தது என் தங்கச்சி ராகினியை பியூட்டிஷியன் கோர்ஸ் சேர்த்து விடத்தாங்க. ஆனா நீங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறீங்கன்னு எல்லாம் கரெக்டா சொல்ல தெரியல. இப்போ ராகினியை பார்க்கலாம்ல? போச்சுடா. என் தங்கச்சி ராகினியும் கோயம்புத்தூர் வந்து தப்பா? அதையும் கேள்வி மேல கேள்வி கேட்க போறீங்களா? எங்க நான் இந்த ஊர்ல தான் இருக்க போறேன். ராகினி வேற எனக்கு தெரியும். அதான் அப்படியே பியூட்டிஷியன் கோர்ஸ் பத்தி பேசிட்டு போலான்னு. நல்ல விஷயங்க. ஏன்னா தெரியாத ஊர்ல தங்கச்சி விட்டு போறவன் பயந்துட்டு இருந்தேன். நீங்க எல்லாம் கூட இருந்து பாத்துட்டா நல்லது தானே? பக்கத்துல நடந்து போற தூரம் தான். வாங்க போலாம். மலர் நீங்க போய் பார்த்துட்டு வாங்க, நான் இங்கேயே வெயிட் பண்றேன். வாங்க.
வணக்கம்மா. வணக்கம் சார். ராகினியை பார்க்கணும். ராகினி, உன்னை பார்க்க உங்க அண்ணன் வந்திருக்காரு பாரு. நீங்க உள்ள போங்க சார். வாங்க. ராகினி, அண்ணே. மலர் மேடம் வந்திருக்காங்க, உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. அதான். வாங்க மேடம். ராகினி, இவங்க தான் கோபியோட தங்கச்சி. இவங்கள பியூட்டிஷியன் கோர்ஸ்ல சேர்க்கறதுக்காக தான் அவர் கோயம்புத்தூர் வந்திருக்காரு. ஹலோ. ஹலோ சார். நான் ஏற்கனவே இவங்களை உங்க வீட்டில் பார்த்துருக்கேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ராகினி. நீங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. ஏற்கனவே இந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் விஷயமா சொல்லியிருந்தீங்களா, அதுல சேரணும்னு அண்ணன் கிட்ட சொன்னேன். அதனால தான் 2 பேரும் இங்க வந்தோம். ஆமா, நீங்க இங்க எப்ப வந்தீங்க? அவரோட ஆஃபீஸ் ஸ்டாஃப்க்கு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொன்னாரு. அதான் கோயம்புத்தூர் வந்தோம். நேத்து தான் வந்தோம். ஓ, வாட் அ கோஇன்சிடென்ஸ். தற்செயலா சந்திச்சாலும் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். நீ இவ்வளோ தூரம் இங்கே வந்திருக்கேன்னு தெரிஞ்சோடனே உன்னை வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். ஹாஸ்டல்லாம் வசதியாக இருக்குல்ல? நல்ல வசதியா இருக்கு மேடம். சரி, ஏதாவது ஹெல்ப் வேணும்னா தயங்காம கேளு. ஓகே மேடம். கொஞ்சம் வாங்களேன். சொல்லுங்க. உங்க விசிட்டிங் கார்டு கொடுங்களேன். இந்தா. ஏதாவது பிரச்சனையோ இல்லை ஏதாவது ஹெல்ப் வேணும்னா தயங்காம இருக்கு ஃபோன் பண்ணு. தேங்க்ஸ் மேடம். எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க, எனி ப்ராப்ளம் நீங்க எனக்கு கால் பண்ணலாம். உங்க மலர் மேடம் அளவுக்கு எங்களுக்கு ஹெல்ப் டெண்டன்சி இல்லைனாலும் என்ன, ஏதோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ ப்ளீஸ் கால் மீ. தேங்க்ஸ் சார். மலர் மேடம் இங்க வந்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஏதாவது தேவைன்னா கண்டிப்பா கூப்பிடுறேன். ஷியோர். தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? இல்ல மேடம், நீங்க மட்டும் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்கிறது எனக்கு தெரியாம போயிருக்கும். அதுக்கு தான். நான் பியூட்டிஷியன் கோர்ஸை பற்றி சொன்னேனே தவிர அதுக்கப்புறம் நான் எந்த ஹெல்ப்பும் பண்ணவே இல்லை. நீயே விசாரிச்சு இங்கே வந்து சேர்ந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உன்னோட ஆர்வம் இதில் தெரியுது. வெரி குட். நீங்க தான் மேடம் எனக்கு நிறைய விஷயத்துல ரோல் மாடல். உங்களை மாதிரி தான் தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். தன்னம்பிக்கை மட்டும் இருந்தா பத்தாது. வேலைன்னு வந்தா மலர் மாதிரி சின்சியரா இருக்கணும். அநியாயத்துக்கு சின்சியரா இருப்பாங்க இல்லையா மிஸ்டர் கோபி? அவங்களுக்கு ஊர் பாசம் ஜாஸ்தி. ராகினி இங்க கோயம்புத்தூர் வந்திருக்கணும். உடனே ராகினியை போய் பார்க்கணும், வாங்க போய் பாப்போம்னு சொல்லி அவங்க தான் சொன்னாங்க. சாரும் பெருந்தன்மையா கூட வந்துட்டாரு. தேங்க்ஸ்ங்க. சரி ராகினி, எங்களுக்கு டைம் ஆச்சு, நாங்கள் கிளம்புறோம். சரி மேடம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ Bye. சார். வரமா. சரிண்ணே. பாத்துக்க. நான் அப்படியே கிளம்புறேங்க. வாங்களே, நானே உங்களை பஸ் ஸ்டாண்ட்ல ட்ராப் ஐயோ, பண்றேன். அதெல்லாம் வேணாம், நான் இப்படியே நடந்து போயிருவேன். வரேன் மேடம், வரேன். Okay. வரேன். சாரி மலர், எல்லா விஷயமும் ஒரு கோஇன்சிடென்ஸா நடந்ததுனால நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஃபியூச்சரில் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கோங்க, அது போதும். போலாமா? உன்னோட ஆளு நிரபராதி நல்லவன்னு சொல்ற. நிச்சயமாடி, அவர் என்ன பாக்குறதுக்காக தான் கோயிலுக்கே வந்திருக்காரு. ஆனா அதுக்குள்ள அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆனா இன்ன வரைக்கும் அவர் என்கிட்ட பேசணுங்கிற நினைப்பு மட்டும்தான் அவர் மனசுல இருக்கு. சரி சரி, நடந்ததை சொல்லாத, என்ன நடக்க போதோ அதை சொல்லு. நீ என்ன முடிவு பண்ணிருக்க? முதல்ல நாளைக்கு அவரை பார்த்து அவர் மனசுல உள்ளது என்ன, அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெளிவா சொல்லிட்டார்ல. என் மனசுல உள்ளதை சொல்ல போறேன். அதான் கேக்குறேன், உன் மனசுல என்ன இருக்கு? பல்ல காட்டாம பதில் சொல்டி. இந்த மாதிரி எல்லாம் கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல வராது. இந்த மாதிரி நீ அவன்கிட்ட போய் பல்ல காமிச்சுன்னு வச்சுக்கேன், உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன ஒருத்தனும் ஓடி போயிருவான். பரமு, அப்ப நிஜமாவே நான் அழகா இல்லையா? ஐயோ, ஆரம்பிச்சிட்டியா? நான் அழகா இல்லையா? லவ் மேரேஜ் பெஸ்டா, அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்டா? ஏன் காமோ, இதை விட்டா உனக்கு வேற கேள்வியே கேட்க தெரியாதா? கேக்குற கேள்விக்கு பளிச்சுன்னு பதில் சொல்லு. நீ நாளைக்கு மூர்த்திட்ட என்ன பதில் சொல்ல போற? சொல்லு. அவரை பிடிச்சிருக்குன்னு சொல்ல போறேன். ஆஹா, காமுக்கு காதல் வந்தாச்சு. சரி, காதல் வந்த கையோட ஐஸ்கிரீம் வாங்கி கொடுவா. நான் அப்புறம் வாங்கி தரேன், நீ வீட்டுக்கு போ. நான் பெரியப்பாவை பார்த்துட்டு வரேன். சரியா? சரி போ. மயிலு, என்னண்ணே? காமு விஷயமா கல்யாணத்தாரகனை பத்தியா? வேணே, அவனை நான் பார்க்க மாட்டேனே. அவனை பார்த்தா எனக்கு கோவம் வரும். நான் ஏதாவது பேசிட்டோம், அப்புறம் 2 பேருக்கு சண்டை தான் வரும் கடைசியில். ஏன்? பின்னண்ணே, நம்ம மகேஷ் விஷயத்தில் அவன் என்ன பண்ணிருக்கான்? தப்பான தகவல் சொல்லியிருக்கானே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பத்தி.
அவங்க சொந்த வீட்டுல இருக்காங்க அப்படி இப்படின்னு ஆஹா ஓஹோன்னு அவங்கள பத்தி அங்க போய் பார்த்தா ஒரு புண்ணாக்கும் சொந்தம் இல்ல. அவனை பார்த்தா நான் சும்மா விட மாட்டேனே. நல்லா கரெக்டா சொன்னீங்க. நானும் நாளை பார்த்தா நறுக்கு நாக்கு அப்படிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்க தான் போறேன். இது என்ன பேச்சு இது? மயிலே, நீ கூட தான் திருப்புலானி போன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பத்தி விசாரிச்சுட்டு வரேன். என்ன அப்ப உண்மையை தெரிஞ்சுட்டு வர வேண்டியதானே? அண்ணே, அவன் நம்ம கிட்ட போய் பேசிருக்கான்னு சொல்றேன். என்னன்னு நீங்க? மயிலே, நம்ம நேரம் சரியில்லாம போனதுக்கு இன்னொருத்தனை குத்தம் சொல்லுவானே? கல்யாண தரகனுடைய வேலை என்ன? 2 குடும்பத்தையும் இணைக்கிறது. அவன் எந்த காலத்துக்கு உண்மையை மட்டும் சொல்லி அந்த வேலையை செய்ய முடியும்? அதை விட மகேஷ் கல்யாணம் முடிஞ்ச விஷயம். அந்த சிக்கலை எப்படி சமாளிக்கிறதுன்னு தனியா யோசிப்போம். அடுத்தது நம்ம காமு கல்யாணம். அவளுக்கு ஒரு நல்ல பையனா பார்க்கணும். அதுக்கு தான் கல்யாண தரகனை பாத்தியான்னு கேட்டுட்டு இருக்கேன். இல்லண்ணே, நான் அவனை பார்க்கல. என்னடா இப்படி பொறுப்பு இல்லாம இருக்க? 4 பேர்ட்ட சொல்லி வைக்கணும். அப்பதான் நல்ல பையன் எங்க இருக்கான்னு தெரிய வரும். நம்ம கச்சேரிக்கு போறோம் இல்லையா, அங்க தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லணும். 2 இடத்த சொல்லி வச்சிருக்கேன். சொல்லி வச்சியா? சந்தோஷம். நம்ம அலட்சியமா இருந்துடக்கூடாது. எல்லா விதத்திலையும் முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். அப்புறம் இன்னொன்னு மயில், எனக்கு ஒரு விஷயத்துல எப்போதும் மனசு திருப்தி இருக்கும். என்னண்ணே? நம்ம பிள்ளைங்களை சொல்றேன். தங்கமான பிள்ளைங்கடா அவங்க. காமுவும் சரி, கோபியும் சரி, தம் மனசுக்கு என்ன பிடிக்கிறதுங்கிறத விட பெத்தவங்க மனசுல என்ன இருக்கு, அவங்க சூழ்நிலை என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறாங்க பத்தியா? கோபி விஷயத்துல நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைண்ணே. ஆமா மயில், நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவன் காதலே தூக்கி போட்டான்டா. என் கண்ணு முன்னாடி தான் அவங்க ஒருத்தர் எவ்வளவு விரும்புறாங்கன்னு பேசிக்கிட்டாங்க. ஆனா என் புள்ள ஆசைக்கு நானே கடைசியில. என்னண்ணே அது முடிஞ்சு போன விஷயம்? ஏன்னு இப்ப மயிலே, கோபி விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால அவன் பேர்ல 100% உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு. அதே மாதிரி தான் காமு. ஆனா நீ தான் அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவளையும் அந்த காய்கறி தம்பி மூர்த்தியை இணைச்சு வச்சு பேசின. உண்மை என்ன? நம்ம பிள்ளைங்கள்லாம் நல்ல பிள்ளைங்கடா. நமக்கு தான் நம்ம பிள்ளைங்க மேல நம்பிக்கை இருக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு அது தெரியும். எந்த காலத்திலயும் சரி நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைங்களுக்கு இந்த காதலுக்கு இதெல்லாம் வராது. ஏன்னா நம்ம வளர்ப்பு அப்படி. அதுவும் காமு இருக்க, அது ஏன் வளர்ப்பு. அவளை மாதிரி தாண்டா மத்தவங்களும். அதை விடு. ஒருவேளை இதெல்லாம் மீறி அவங்க மனசுல ஒரு சஞ்சலம் வந்ததுன்னு வச்சுக்க, நம்ம மேல உசிரியே வச்சிருக்க பெத்தவங்க நிலகுலைஞ்சு போயிடுவாங்கன்னு ஒரு பயம் இருக்கும் இல்லையா காமு? வாமலர், இதுதான் ரிசப்ஷன். இங்க வா. இதுதான் என்னோட கேபின். கம். இது ப்ரோக்ராமிங் ரூம். ப்ளீஸ். ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றேன். நீங்க யாரையுமே காணோம். ப்ளீஸ். Hi everybody. She is my would-be மலர். வெல்கம் மேடம். தேங்க்ஸ். மலர், இவங்கெல்லாம் என்னோட ஸ்டாஃப். இவர் தான் மேனேஜர் ஹரி. ஹலோ மேடம். ஃபியூச்சரில் இவர் தான் உனக்கு உதவியாக இருப்பார். மேடம், சார் உங்களை பற்றி மட்டும்தான் மேடம் பேசிகிட்டு இருப்பாரு. நீங்கள் வருவீங்கன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு. ஆமாம் மேம், உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஒவ்வொரு வீக் வருவீங்கன்னு சார் சொன்னாங்க. இப்போதான் வந்திருக்கீங்க. மேடம் நம்மள மாதிரி இல்லை, ரொம்ப பிஸி. காரைக்குடியில் பெரிய இன்ஜினியர். மேடம் அவங்க ஊரில் இல்லைன்னா கரண்டே இருக்காது. ரோஹிணி பாத்தியா, நான் எது சொன்னாலும் பாஸ் ஏதோ ஜோக் சொல்றாருன்னு சொல்லி சிரிச்சுட்டே இருப்பாங்க. என்ன மேடம், எங்க சார் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன மேடம் பதில் சொல்லாம ஸ்மைல் பண்றீங்க? இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல. பிடிச்சிருக்கிறதுனால தானே 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம்.
நீங்க ரொம்ப லக்கி மேடம். எங்க பாஸ் மாதிரி ஒருத்தர் கிடைக்கிறதுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் வேணும். ஓகே, நீங்க எல்லாம் வேலையை பாருங்க, நான் உங்களை அப்புறம் மீட் பண்றேன். தேங்க்யூ. சரி வா, என் கேபினுக்கு போலாம். மலர் 2 minutes, இதை வந்துடுறேன். ஹலோ, ஆமாம், ஓகே ஓகே, நான் இப்போ உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிடுறேன். ஓகே. பாஸ் உண்மையில ரொம்ப விவரமான ஆள்ரா. அவரை விட கலராகவும் அழகாகவும் சூப்பரான ஃபிகர் எல்லாம் மடக்கிட்டாரு. டேய் சும்மா டேய் இருந்தா அவரை மாதிரி இருக்கணும்டா. எல்லாருக்கும் அந்த கொடுப்பனை கிடைக்காதுடா. ஹரி, ஹரி இங்க வாங்க. சொல்லுங்க சார். அந்த ரமேஷ் இந்த நிமிஷமே அனுப்பிச்சிருங்க. நாளைக்கு டிஸ்மிஸ் ஆர்டர் வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. எதுக்கு சார்? கேள்வி கேட்காதீங்க. ஜஸ்ட் டூ வாட் ஐ சே. ஓகே சார். கோ. போலாமா மலர்? ரோஹிணி, ஜஸ்ட் ஒரு 5 minutes. மலர், ஏன் வந்ததுலேருந்து ஒரு மாதிரி இருக்க? இல்லையே, நல்லா தானே இருக்கேன். இல்ல மலர், முதல் முறையா நீ ஆஃபீஸ்க்கு வந்திருக்க. என் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா உன் முகத்துல எந்த ஒரு சந்தோஷமோ உற்சாகமோ இல்ல. வாட்ஸ் ஹேப்பனிங்? அப்படிலாம் எதுவுமே இல்லை. நீங்களா ஏதாவது யோசிக்காதீங்க. இல்ல மலர், ஆரம்பத்துல இருந்து நீ என்ன எல்லா விஷயத்திலும் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டே தான் இருக்க. அந்த பொண்ணு உன்னை என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டதுக்கு ஸ்ட்ரைட்டா எஸ்ன்னு சொல்லாம சுத்தி வளைச்சு ஏதோ பேசுற. தப்பா எதுவும் சொல்லல. தப்பா எதுவும் சொல்ல, பட் பாசிட்டிவா எஸ்ன்னு சொல்லியிருக்கலாம்ல. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் என்ன சொல்லணும்னு நீங்களா ஒன்று யோசிச்சு வச்சுக்கிறீங்க. அதையே நான் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க. அப்போ என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் சொல்ல மாட்டேன். இந்த மீட்டிங் முடிஞ்சதுமே நாங்கள் ஊருக்கு கிளம்பலாமா? இதை மட்டும் சந்தோஷமா சொல்லு. மேடம், காஃபி மேடம். டீ கொண்டு வா. காஃபி மாத்திரம் உண்டு, டீ இல்ல. யோ, டீ வாங்கிட்டு வாயா. காஃபி தான் நன்னாயிட்டு இருக்கும், சாயா வேஸ்ட். எதுவும் வேண்டாம், போ. ஓகே போயா. என்னக்கா, இனி இந்த ஆபீஸ் இதெல்லாம் நீ தான் பாத்துக்கணும் போல இருக்கு. சரிக்கா, ஊருக்கு போலாமா? கரெக்டா சொல்லு, என்னது இது? காஃபி. இத பார், காபி சொல்லு. காஃபி. இத பார், கரெக்டா சொல்லணும். காபி. காஃபி. டேய், எனக்கு கோபினா பிடிக்காதுடா. ஒழுங்கா காப்பின்னு சொல்லு. காஃபி. ஏய், இத பார், கரெக்டா வாயை பாரு. கா சொல்லு. கா. இப்போ காபி சொல்லு. காஃபி. சார், 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 காப்பி சொல்றேன். சொல்றேன் சார். காப்பின்னு சொல்றேன் சொல்லு. சார். காஃபி, காஃபி. காப்பி 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 காப்பின்னு சொல்லு.